வணக்கம். விஎஸ் மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் துர்மாந்திரிகம் செய்வது எப்படி, துஷ்ட மாந்திரிகம் துர்மாந்திரிகம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி பிரயோகம் பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி துர்மாந்திரிகத்தை எதுக்காக செய்கிறாங்க. துர்மாந்திரிகம் நல்லவங்களை அழிக்கிறதும் கெட்டவங்களை அழிக்கிறதும், துஷ்ட ஆத்மாக்களை நம்ம ஆக்கர்ஷன் பண்ணி அது மூலியமாக அதை பணிய வச்சு துஷ்ட ஆத்மாக்களை நம்மளுடைய ஆசைக்காக அதை இணங்க வச்சு பணிய வச்சு அதை கொண்டு போய் மற்றவங்க மேலே ஏவி விட்டு அது மூலியமாக நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் துர்மாந்திரிகம். இந்த துர்மாந்திரிகத்தை முன்னாள் ரிஷிகளும் மாந்திரிகர்களும் என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்குன்னு நாள் குறிச்சிருக்காங்க. இந்த நாளில் இதை செய்தால் இது முழுமையான பலன் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த துர்மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமையான வேலை. இந்த துர்மாந்திரிகம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆடு கோழி அதாவது கேட்டிங்கன்னாக்கா கல்யாண பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய்னு சொல்கிற மாதிரி கல்யாண பூசணிக்காய், அதுக்கப்புறம் கோழி கொடுத்துருக்காங்க, ஆடு கொடுத்துருக்காங்க, எருமை மாடு கூட கொடுத்துருக்காங்க, ஏன் மனுஷனை கூட பலி கொடுத்து தான் அந்த வேலையை செய்திருக்காங்க. இந்த ரணபலி கொடுத்து செய்யக்கூடியதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய அரசர்களும் பெரிய பெரிய ஆள்களாக இருந்தவங்க அப்புறம் கோட்டைகளை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு உண்டான பலிகளை கொடுத்துருக்காங்க. மனுஷனுங்களே கொடுத்துருக்காங்க, நரபலின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆடு மாடு கோழி கூட நரபலி மாதிரி தான் கணக்கு இருந்தாலும் இது செய்திருக்காங்க. இது செய்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அந்நியர்களை அதாவது கேட்டிங்கன்னாக்கா எதிரிங்கன்னு நினைக்கிறத விட அந்நியர்கள்னாக்கா இந்த நாட்டில் இந்த பக்கத்து நாட்டில் போயிட்டு அவங்க போர் புரியறதுக்காக அந்த பலியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் செய்திருக்காங்க. காளிகளை உபாசனை பண்ணியிருக்காங்க, வராகிய உபாசனை பண்ணியிருக்காங்க. பல ஆத்மாக்கள் அதாவது கேட்டிங்கன்னாக்கா 3 வகையாக பிரிப்பாங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும். துர்தேவதைகள், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா புனித தேவதைகள், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களை மயானத்தில் வச்சு வசியம் பண்ணி செய்கிறதுக்கு பேர் தான் நல்ல வேலையும் இருக்குது, கெட்ட வேலையும் இருக்குது. இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நல்லது கிடையாது, இதுதான் நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, மாந்திரிகர் ஒருத்தர் மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு உக்காந்து ஒரு மாந்திரிகம் செய்கிறாருன்னு கேட்டிங்களானாக்கா, உங்களுக்கு கெட்டவராக இருக்கலாம் ஒருத்தர், ஆனால் மாந்திரிகர் மாந்திரிகருக்கு பொறுத்த வரைக்கும் யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே கெட்டவங்க கிடையாது. உங்களுக்கு கெட்டவரான ஒருத்தருக்கு மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி அவங்கள துன்பப்படுத்துறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள குடும்பத்திலிருந்து பிரிக்கிறது, குடும்பத்திலிருந்து அவங்களுக்குள்ள சண்டைகளை மூட்டி விடுறது, அதுக்கப்புறம் வியாபாரத்தை தடுக்கிறது, அதுக்கப்புறம் இது எல்லாமே கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய ஆசைக்காக இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கு பேர் தான் மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தை எப்படியெல்லாம் பிரயோகம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் செய்தாங்கன்றத மாந்திரிகன்றதை கெட்டது தான், நல்லதே கிடையாது. நல்லதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு ஒரு ஆசை அதை நிறைவேறத்துக்கு மறைமுகமா பிரயோகம் படுத்தக்கூடிய ஒரு வேலை தான் மாந்திரிகம். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, பார்க்குறாங்களேன்றதுக்காக எவ்வளோ வேணாலும் போய் சொல்லணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. ஒரு தகடு எடுத்து பாக்கெட் வச்சுட்டு போனாக்கா தனவசியம் ஆகிடும். ஒரு மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணிட்டாக்கா அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வசியம் பண்ணிக்கலாம், ஆண்களை பெண்கள் வசியம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி செய்கிறதால நம்மளுக்கு நார்மலாகவே கடவுள் வாழ்க்கையில் சில நன்மைகளும் சில தீமைகளும் சில சமமான வேலைகளும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. அதிலிருந்து நம்மளுடைய பெரிய ஆசைன்னு சொல்லலாம், இல்லை சின்ன நிறைவேறாத ஆசைன்னு சொல்லலாம், ஒரு பெரிய பெரிய விஷயம் சொல்லலாம். அதிலிருந்து நம்ம அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் நமக்கு தேவைப்பட்ட ஆட்களையோ இல்லை வேற ஏதோ ஒன்று நமக்கு பணிய வைக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் இந்த அஷ்ட கர்மம் என்னக்கூடிய மாந்திரீக பிரயோகம். இந்த மாந்திரிக பிரயோகத்தில் துர்மாந்திரிகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் எடுத்துன்னு போயிட்டு இவ்வளோ நேரம் பேசின்னு போயிட்டேன். சரி, இது நம்ம சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லிட்டேன். துர்மாந்திரிகன்றது கேட்டிங்கன்னாக்கா, அமாவாசைக்கு மறுநாள் அரைமுட்டு, இன்னைக்கு அரைமுட்டு தான், இந்த நாளில் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு மாந்திரிகம் பிரயோகம் பண்ண வேண்டியது. நேராக வந்தோன்னு ஒரு மாந்திரிகத்தை கையில் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு தகடு ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேப்பாலை எடுத்துக்கிட்டு செய்கிறது பேர் மாந்திரிகம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வெறும் வேப்பாலையிலே அவங்களுக்கு மந்திரத்தை போட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் திருஷ்டிகள் அதெல்லாம் விளக்குறது உண்டு.
ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மாந்திரிக பிரயோகம் செய்து தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றது ஒரு சிலருடைய ஆசைகள். அதே மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த தேவையான பொருட்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த துர்மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் பண்ணி அதை ஏவல் விட்டு அது மூலியமா மற்றவங்களை வசியம் பண்ணி அந்த மற்றவங்களை வந்து நமக்கு பணியை வச்சு என்னாலுமே நமக்காகவே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்காக செய்யறதுக்காகவும் பணம் பறிக்கிறதுக்காக செய்யறதுக்காகவும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியார் மருமக அதுக்கப்புறம் மாமனார் மருமக இப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து நமக்கு வந்து வசப்படுத்துறதுக்காகவும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்கள அந்த வீட்டை விட்டு பிரித்து வெளியில் ஓட்டுறதுக்காகவும் அவங்களால ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விளக்குறதுக்காக தான் இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுவாங்க. இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல நமக்கு தேவை நேற்று போட்ட சக்கரம் தான். ஆனால் சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் 8 வகையாக பயன்படுத்தலாம். அதே சக்கரத்தை வச்சு 8 வகையாக பயன்படுத்துறது நேற்று போட்ட சக்கரம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இதில் வந்து 9 முட்டையை வைக்க வேண்டியதாக இருக்கும். 9 முட்டையை வச்சு ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து அதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா நம்ம அஷ்டகர்மத்துக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து கேட்டிங்கன்னாக்கா ருத்ரபூமி விபூதின்னு சொல்லுவாங்க. அது ருத்ரபூமி விபூதின்னு சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பல். வெறும் மயான சாம்பலில் வந்து பன்னியோட ரத்தத்தை கலந்து போட்டு அதுக்கு தேவையான பொருட்களை வச்சாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு குடும்பத்தை விட்டு ஓடுவாங்க, வீடை காலி பண்ணி போடுவாங்க. அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் காலி பண்ணி விட்டுடலாம். அவ்வளோ கஷ்டமாக வேலை செய்யும். அதையெல்லாம் அவங்களுக்கு பொறுமையாகவும் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வராங்க. 100கணக்கான ஆயிரக்கணக்கான மாந்திரிக பிரயோக ரகசியங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்து பிரயோகம் பண்ணாலும் சரி, நீங்களே செய்து உங்களை காப்பாற்றிக்கிட்டாலும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லவன் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வாழ முடியாதவன் வாழ தெரியாதவனுக்கு பேர் தான் நல்லவன். துன்பத்தை அனுபவிக்க பிறந்தவனுக்கு பேர் தான் நல்லவன். ஒரு நல்லவனாக வாழ்ந்து இந்த பூமியில் படுற சிரமம் சித்திரவதையும் இருக்குது பாருங்கள், சாதாரணமாக இருக்காது. அது கெட்டவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துருவாங்கனாக்கா அவங்க கெட்டவங்க இல்லை, வாழ தெரிஞ்சவங்களுக்கு பேர் தான் கெட்டவங்க. அதான் கேட்டிங்கனாக்கா கெட்டதையாவது செய்து வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பார்த்தீங்களா அந்த பூமியில் வாழ தகுதியானவங்க. நல்லவங்ககிட்ட என்ன கேட்டிங்கனாக்கா ஒருத்தர் சண்டைக்கு போக மாட்டாங்க, ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. ஒழிச்சு சாப்பிட்டோமா ஒரு மூலையில் படுத்தோமா நல்லா தூங்கி வந்துச்சுமா காலத்தில் வந்து எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் போய் சேர்ந்தமான இருப்பாங்க. கெட்டவங்க வந்து வாழ தெரிஞ்சவங்க, வாழறதுக்காக ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைகள் மூலியமா அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால அவங்க கெட்டவங்களாம் நம்ம கண்ணுக்கு தெரிறாங்க. இதில் வந்து யாரும் வேறுபடுத்தி பேசணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு கரெக்டாக செய்யறோமா செய்து முடிச்சுமா அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழத்துக்கு தெரிஞ்சவங்க, இவங்களை பொறுத்த வாழ தெரியாது. இது 2 மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, நம்ம இந்த தலைப்புக்கு வரலாம். இப்போ இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான வழினா 9 முட்டை, 6 தேங்காய், 8 எலுமிச்சம்பழம் இதுக்கு தேவை. 8 எலுமிச்சம்பழத்தை வச்சு 9 முட்டையை வச்சு 6 தேங்காயை வச்சு என்ன செய்யறது? இது செஞ்சோம்னாக்கா இது மாதிரி துர்மாந்திரிகத்தில் வந்து என்னென்ன பலன் இருக்குது? துர்மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் தீராத பகை, கண் திருஷ்டி, ஓம்பல், எதிரிகளோட தாக்கம், குடும்பத்தில் வந்து அடிக்கடிக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து மாந்திரிக பிரயோகம் பண்ணி உங்களை கெடுக்கிறவங்க, உங்களை தடுக்கிறவங்க, உங்கள் தொழிலை தடுக்கிறவங்க, குடும்பத்தை வந்து சீரழிக்கிறதுக்காகவும் சீர்குலைக்கிறதுக்காகவும் அலையிறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு தான் இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும். இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு நேற்று போட்ட சக்கரத்திலே வந்து 8 வகையாக செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த 8 வகையில் பொறுத்த வரைக்கும் அதில் நேற்று போட்டது வந்து வயானமசி, அதுக்கப்புறம் வசியமாவா, இது எல்லாமே இதில் வரும். இதில் வந்து அந்த சக்கரத்தை மட்டும் போட்டுக்குங்க. தகுடில் போடணும். தரையில் போடுறது இருந்தால் மாந்திரிகராக இருந்தால் இந்த சக்கரத்தை தரையில் போட்டு உங்களை தேடி வந்தவங்களை வந்து தெற்கு பக்கம் பார்க்குற மாதிரி உட்கார வச்சுட்டு நீங்கள் வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி உட்காந்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கு உண்டான சக்கரத்தை போட்டு எதிர்த்தாப்பில் உட்கார வச்சு ஒரு மண் பாத்திரத்தில் இந்த சொல்லுவாங்க இல்லையா உளுந்து மாவு வந்து நம்ம உளுந்து மாவு எடுத்தோம்னாக்கா மோகினி வசியத்துக்கும் ஆண் பெண் வசியத்துக்கும் அரிசி மாவாலையும் வந்து இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி கெட்ட வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய மண், புத்து மண், அதை பாழடைஞ்ச புத்து மண், பாழடைஞ்ச வீடு மண், முக்கூட்டு வழி மண், இந்த மண்ணுங்களை எடுத்து தான் செய்யணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு பதிவாக நான் போட்டுக்கிட்டு வரேன். நிறைய இருக்குது. ஒரே ஒரு மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு நம்மளால் எதையும் ஜெயிக்க முடியாது. அதாவது மாந்திரிகம் என்பது வந்து 8 பிரிச்சோம்னாக்கா 64 கலை வரும். 64 வந்து நான் 8ஆல் பிரிச்சோம்னா எட்டால் நம்ம பெருக்கணும்னா எத்தினி வருது அவ்வளோ வரும். அதில் எல்லாம் ஒவ்வொன்று தான் சொல்லிக்கிட்டு வர முடியும். நான் சொல்லிக்கிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அரைமுட்டு நாள் என்ன பண்ணணும், நான் கரெக்டாக 12 மணி, அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், சரி இதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது.
அரைமுட்டைன்றது பார்த்தீங்கன்னா அமாவாசை 2 பட்டு வந்துச்சு. அரைமுட்டை மட்டும் எப்படி காலையில் 12 மதியம் 12 மணி நைட் 12 மணி எப்படி பிரிக்க முடியும்? நீங்கள் அதை நினைக்காதீங்க. அரைமுட்டாவே நினைங்க, அமாவாசையாவே நினைங்க. திருக்கணிதம், வாக்கிய கணிதம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு திதிகளும் ஒவ்வொரு கரணங்களும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அமாவாசைக்கு மறுநாள் அரைமட்டை 12 மணிக்கு செஞ்சுக்குங்க. இல்லைன்னு கேட்டால் நைட்டு 12 மணிக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். 12 மணிக்கு செய்துட்டு எந்த பக்கம் போகிறது எடுத்துக்கணும்னு பயம் இருந்தாக்கா மாந்திரிகர்கள் வந்து மொத்தத்தில் பயப்படக்கூடாது. மாந்திரிகம் பிரயோகம் படுத்தின முடிவு பட்டீங்கன்னாக்கா முதல்ல உங்கள் உடம்பை விட்டு போக வேண்டியது பயம் போனால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்க. இந்த 8 9 முட்டையிலேயே என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா நேற்று போட்ட மாதிரி வந்து கேட்டீங்கன்னாக்கா பிறை கோணம், முக்கோணம், பிரம்மனுடைய கோடு என்று நாற்கோணம், அதுக்கப்புறம் ஆகாய வட்டம், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்வு சக்கரம் சொல்லக்கூடிய 6 கோணம். இந்த 6 கோணத்தை வந்து போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நான் சொன்ன நாற்கோணத்தை போட்டு 2 பக்கமும் வந்து நீங்கள் இது செய்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. நாற்கோணத்தை போடணும். இந்த பக்கம் 2 கோடு, இந்த பக்கம் 2 கோடு சூளம் போட சொல்லிக்கிறேன். இதில் போட்டுட்டு எதிரிகளோட பேர்களை இதில் எழுதுறீங்க. அந்த போட்டிருக்கிற முட்டையில் மொத்தத்திலுமே வந்து எதிரியோட பேர் தான் எழுதணும். நீங்கள் எல்லா எதிரியோட பேருங்களை எழுதிட்டு அந்த எதிரி உங்களை கெடுக்கிறவங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்க, உங்களை வந்து நாசம் பண்ண நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருடைய பேர்களையும் இதில் எழுதிக்குங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரயோகத்துக்குமே வந்து ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட நாள் என்று சொல்லக்கூடிய அந்த அமாவாசைக்கு மறுநாள்னு சொல்லக்கூடிய அந்த வந்து அரைமுட்டில் வந்து நீங்கள் இந்த மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு இந்த தகுட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா உங்களுடைய யாரை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன், நீங்கள் யாராவது வந்து நாசமாகணும்னு நினைக்கிறீங்களா அது செய்யணும்னு கேட்டால் இந்த தகுட்டில் தான் அதை எழுத வேண்டியதாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா நசி பிரி இது மட்டும் தான் எழுத வேண்டியதாக இருக்கும். அந்த தகுட்டில் இந்த கோட்டுங்களில் எழுதணும். அதுவே இந்த கோட்டுங்களில் போட்டு எழுதுனீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இந்த முட்டைங்கள்லேயே வந்து நசி தான் எழுதணும், பிரின்னு தான் எழுதணும். அதை எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா எழுதிட்டு இந்த முட்டைகள் எல்லாம் பேருங்களை வச்சுட்டு அந்த மண் பாத்திரத்தில் வந்து இந்த முட்டையை ஒவ்வொன்று தலையை சுற்றி வைக்கக்கூடாது, அப்படியே வைக்கணும். உங்கள் தலையை சுற்றி எல்லாம் வைக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பேடியோ தரித்திரமோ செய்வன பாதிப்போ மாந்திரிக பிரயோகமோ எதுவாக இருந்தால் தான் அதை நீங்கள் விளக்கறதுக்காக உங்கள் தலையை சுற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா இந்த தகுடை ஒன்று எழுதிட்டு இந்த தகுட்டுக்குள்ள வந்து நசி பிரிப்பிட்டு அவங்களோட பேரெல்லாம் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இந்த சக்கரத்தை வந்து தகுட்டில் போட்டு எழுதிட்டு 1க்கு 4 தகுடாக எழுதி 4 பக்கம் மரத்தில் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வீட்டுங்களை கூட போட வேண்டிய நிலைமையாக கூட இருக்கலாம். நீங்கள் அப்படி செய்ய முடியல, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, ஒரு எதிரியாச்சு எப்படி போக முடியும், அவங்க கிட்ட போனோம்னா நமக்கு என்ன பிரச்சனை நடந்துங்கன்னா நீங்கள் அதை செய்யாதீங்க. மரத்துங்களை எட்டி மரத்துலேயே அதுக்கப்புறம் எட்டி மரத்தில் அடிக்கலாம், அதுக்கப்புறம் அரளி செடியில் அடிக்கலாம், கசப்பான மரத்தில் அடிக்கலாம், வேப்ப மரத்தில் அடிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மகாமாயி இருக்கிறது மாரியம்மன் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அவங்கள தான் போய் தரநாசம் பண்ணி உட்காந்துப்பாங்க. அதை நீங்கள் செய்யக்கூடாது அந்த வேலைங்களவே. இதை செய்து முடிச்சுட்டு அவங்க பேருங்களை எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா நல்ல கற்பூரத்தை வந்து ஒரு 100 கற்பூரம் 108 கற்பூரம் ஒரு 5 பேக்கெட் வந்து வெள்ளை கற்பூரமாக வாங்கிங்க சூடம். அதை வாங்கி என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இந்த இதிலே போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா அவங்களோட பேரை போட்டிங்க. இதோடு சேர்த்து வெண்கடுகும் சேர்த்து போட்டுக்குங்க, சாம்பிராணியும் சேர்த்து போட்டுக்குங்க. சேர்த்து போட்டுட்டு இந்த எலுமிச்சை மரத்துலலாம் அவங்க பேரை எழுதிட்டு 4 திசைன்னு சொல்லுவாங்களே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த 4 திசையிலுமே வந்து இது என்ன பண்ணுங்க, எலுமிச்சம் பாயத்தை வந்து 4 திசையில நசுக்குறீங்க. இந்த சக்கரத்தை போட்டால் கூட அங்கேயே நசிக்கணும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இங்கே பாருங்க தேங்காயிலே வந்து அதே மாதிரி தான் உருவத்துங்களை நான் போட்டு எழுதியிருப்பேன். இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய இந்த உருவத்தை பாருங்க, பெண் உருவம்னா பெண் உருவம், ஆண் உருவம் அந்த ஆண் உருவம், இந்த மாதிரி சக்கரத்தை நான் போட்டிருக்கேன். இந்த சக்கரத்தை எல்லாம் எப்படி போடுறதுன்ட்டு நான் பொறுமையாக போட்டு காட்டுறேன். முதல்ல வந்து இதெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டீங்களா இதெல்லாம் இந்த சக்கரன்றது இப்படி தான்றதை நான் தெளிவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா, இதை தான் போடுவோம் இதில். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இதில் 6 கோணம் போடுறோம் நம்ம. இதில் 6 கோணத்தை போட்டு இந்த 6 கோணத்தை வந்து வசியத்துக்காக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அந்த முக்கோணத்தை போட்டோம்னாக்கா இது வந்து கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு விதமாக அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். சரிங்களா, இது எல்லாம் போட்டுட்டு இந்த 6 தேங்காயில் வந்து 2 தேங்காயை வந்து நீங்கள் செய்துட்டீங்க இல்லையா, செய்த இடத்துல இந்த சக்கரத்துக்காக வந்து உடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை மரத்தை இதுக்கு நீங்கள் பலி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 4 தேங்காய் இருக்குது, முட்டை இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது. கொண்டு போய் என்ன பண்ண கேட்டிங்களானாக்கா இந்த செடி, அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த செடி இருக்குது பாருங்க, என்ன செடி அது அரளி செடிறாங்களே, அரளி செடி கீழே வச்சு எரிக்கலாம், எருக்கஞ்செடி கீழே வச்சு எரிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து ஆற்று மணல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மயானம் இல்லாட்டி முக்கூட்டு வழி அப்படி இல்லைனா கேட்டிங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போயிட்டு மற்றவங்க தாண்டாத மாதிரி வச்சு எரிக்கணுமே தவிர நேராக போனோம்னா அதை எரிச்சு விட்டுட்டு நீங்களும் பிரச்சனையிலேருந்து தப்பிக்காத மற்றவங்களை மாட்டி வைக்க. அதை கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை விலைக்கு போகணும்னு நினைக்கிறத விட மற்றவங்க யாரும் அதில் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கணும். நீங்கள் எந்த எதிரிகளை வந்து இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்காக வந்து யாருக்காக செய்யுங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு வந்து தெற்கு பக்கமோ
இல்லைன்னு கேட்டிங்கன்னா மேற்கு பக்கமாக வச்சு நீங்கள் எரிச்சிங்கன்னா கரெக்டாக அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு விஷயம், இது செய்து எரிச்சிட்டு வந்துடுறீங்க. எரிச்சிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இதனுடைய சாம்பல் வந்து அவங்க வீட்டாண்டு போடலாம், அவங்க போகிற வர வழி பாதையில் போடலாம் அப்படின்னு கேட்டாக்கா கொஞ்சம் அதாவது கேட்டிங்கன்னாக்கா 50 கிராம் 100 கிராம் சாம்பல் தான் கொண்டு போய் போடணும் இல்லை, ஒரு சிட்டிக்கு ஒரு அந்த அளவுக்கு இருந்தால் கூட போது கொண்டு போய் அவங்க போட்டிங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். இதை செய்து முடிங்க. இதை செய்து முடிச்சுட்டு எதிரிகளையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பகைவர்களை அழிக்கிறதுக்காக வந்து இந்த துர்மாந்திரிகத்தை பயன்படுத்தி நீங்களும் வந்து மனசுக்குள்ள திருப்தியா இருங்க. மற்றவங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்றது தப்பு இல்லை. ஆனால் துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணிட்டு வந்து நீங்க மாட்டு கோமியத்திலேயோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா மஞ்சள் தூளாலேயே வந்து நீங்க குளிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா துஷ்ட பொருளுங்களை வந்து பயன்படுத்தினாவே மாட்டு கோமியம் தான் முக்கியமா உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் தண்ணியால் வந்து குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா மஞ்சள் தண்ணியால் மஞ்சளாகவே ஃபுல்லாக போட்டு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக மஞ்சளை போட்டு குளிச்சுட்டு உங்கள் வாசலில் வீட்டிலலாம் தெளிச்சு விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கெட்ட வார்த்தை பேசினாவே முஸ்லீம்ஸுங்க வந்து நமாஸ் படிக்கிறதுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா காது மூக்கு அதுக்கப்புறம் வாய் எல்லாமே சுத்தமாக கழுவிக்கிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டாக்கா காலையிலேருந்து பேசின வார்த்தைக்கு வந்து அதுலேருந்து ஒரு புனிதம் ஆகட்டுன்றதுக்காக அது மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னாக்கா இதை செஞ்சு முடிச்சுட்டு யார் பேர் செய்யணுன்றதெல்லாம் பேருங்களெல்லாம் எழுதிட்டு இந்த தேங்காயை வந்து 4 பக்கம் 4 உடச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நீங்கள் எரிச்சு உடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இருக்கிற வேலையை பாருங்கள். அந்த தகடை முடிஞ்சாக்கா அவங்க வீட்டில் வைக்கலாம். அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மரத்தில் அடித்து விடுங்க. மரத்துங்களை வந்து வேப்ப மரத்தை விட்டு கசப்பான மரம் சொல்லக்கூடிய மரத்தில் எட்டி மரம், அரளி செடி, அதுக்கப்புறம் கசப்பான மரம் எந்த மரம் முள்ளு மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுங்களை இருந்து போட்டு நீங்கள் இது பண்ணி அடித்து வைக்கலாம். ஆணி வச்சு அடித்து விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் எதிரிகளுக்கு உண்டான நோய்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வந்து உங்களை தொல்லை பண்ணாமல் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அலைவாங்க. இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க, செய்து முடிங்க. மாந்திரிகராக இருந்தாலும் பரவாயில்ல, மாந்திரிகம் தெரியாதவங்களா இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்காக செய்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து செய்து உங்களை காப்பாற்றிக்கங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி உடல் கட்டு மந்திரன்றது ஒன்று இருக்குது. அந்த உடல் கட்டு மந்திரம் இல்லாமல் எதையுமே பிரயோகம் பண்ணாதீங்க. யார் செய்கிறதா இருந்தாலும் சரி. உடல் கட்டு மந்திரன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த உடல் கட்டு மந்திரத்தை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் 3 முறை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த உடல் கட்டு மந்திரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து விபூதி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சரமூர்த்தி காவல், கைகளில் மகேஸ்வரி காவல், சிரசு முதல் பாதம் வரை அஸ்த தேவர்களோ ஓம் என்ற ஆட்சாரமும், காதில் வீரபத்ர தேவனும், என்னை சுற்றி கால வைரவனம் காத்து ரட்சிக்க. இதுதான் இதனுடைய மந்திரம். அது கேட்டீங்களா, ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சரமூர்த்திகள் கையில் மகேஸ்வரி காவல், சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும், காதில் வீரபத்ர தேவனை சுற்றி கால வைரவனம் காத்து ரட்சிக்க. என்னை சுற்றி கால பைரவனை ரட்சிக்கனாக்கா உங்களை காப்பாற்றிக்கிறது. இவரை சுற்றி கால பைரவனை காத்து ரட்சிக்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்காக உங்ககிட்ட மாந்திரிகம் வர செய்யறதுக்காக வந்தவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கும் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கும் போட்டுக்கிட்டு காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பாருங்க, காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன்.